விஜய் வந்து இந்த வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மாமா கூட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு வெண்ணிலா செமையாக ஆவேசமாயிடுறாங்க. உடனே உங்கள் மாமா கிட்ட நான் வர முடியாது மாமான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ வர்றது தான் நல்லது, இங்கே வந்து விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கேருந்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, கிடையாது நான் ஒத்துக்க மாட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் ஒத்துப்பேனா, அந்த கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும் விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ணது வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நடந்திருக்குது, இப்போ காவேரிக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற விஜய், யாருக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் காவேரிக்கும் 1000 சம்மந்தம் இருக்குது, நானும் காவேரியும் இப்போ ஒன்றா தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த பிரிவும் ஏற்படலை, எங்களுக்குள்ளே 1000 நடக்கும், புருஷன் பொண்டாட்டினா நிறைய நடந்துகிட்ருக்கோம், அதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு காவேரி தான் என் மனசில் இருக்கா, என்ன நடந்தாலும் சரி அக்ரிமெண்ட் நான் போட்டு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அக்ரிமெண்ட் வந்து நான் தப்பாக வந்து யோசனை பண்ணி போட்டுட்டேன் அந்த டைமில், அதுக்கப்புறம் காவேரி நானும் மனசாலையும் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம், அது இதுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது, இதுக்கப்புறம் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காம ஒழுங்காக உங்கள் மாமா கூட கிளம்புறபடியே பாரு அப்படின்றாரு. அதை கேட்டு என்னையா விஜய் போக சொல்கிற, என்னை இப்படி நீ போக சொல்லலாம், அந்த காவிரிக்காக என்னை போக சொல்கிறியா, அவள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போக சொல்கிறியா, இங்கே பார் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு பச்சை துரோகத்தை நீ பண்ணியிருக்க, அவள் வேணும்னே வந்து உன் ஆட்டி வைக்கிறா, அவள் சொல்கிறத நீ கேட்டுட்டு ஆடுறியா, அவள்லாம் ஒரு ஆளா அப்படி சொல்லிட்டு காவேரி பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிறார் தாத்தா, நிறுத்துமா அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, காவேரி பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ பேசிகிட்டு இருக்க, உன்னை இவ்வளோ தூரம் பேச விட்டுருக்குது யார் காரணம் தெரியுமா, காவேரி தான், அவள் இல்லைன்னா இந்நேரம் நீ இப்படி பேசியிருக்க முடியுமா, இங்கே இருந்திருக்க முடியுமா, உன்னை என்றைக்கோ வந்து வேணான்னு சொல்லி நினச்சிருந்தா எப்போ அவள் வந்து விட்டுட்டு வந்திருப்பா, அவள் கூட்டின்னு வந்து இங்கே வச்சிருக்க மாட்டா, விஜய்க்காக தான் அவள் கூட்டிகிட்டு வருவா, எந்த பொண்டாட்டியும் செய்யாத ஒரு விஷயத்த காவேரி விஜய்க்காக செஞ்சிருக்கா, யார் செய்வா அந்த காலத்தை, நீ செய்வியா, இவ்வளோ பேச்சு பேசுறியே, காவேரி கட்டின பொண்டாட்டியை கைவிட சொல்கிறியே, நீ பேசுவியா, நீ பண்ணுவியா அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள் தாத்தா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு விஜய் வேணும், காவேரி தேவையே கிடையாது, காவேரி தான் அவருக்கும் காவேரிக்கும் உள்ள விஷயம் தான் முடிஞ்சு போச்சுல தாத்தா, தயவு செய்து வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, எனக்கும் வந்து விஜய்க்கும் தான் கரெக்டாக இருக்கும், நாங்கள் 2 பேர் தான் நல்லா வாழணும், நாங்கள் 2 பேர் தான் மனசார விரும்பணும், காவேரி இப்போ வந்தவ, அவளுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தப்பு தாத்தா அப்படின்னோடனே, யார் தப்பு பண்ணா, காவேரி விஜயோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக, அவளுக்கு வந்து துரோகம் பண்ண சொல்கிறியா, இங்கே பார் நீ இன்னைக்கு இப்போ வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே காவேரி தான், நீ அந்த நிலைமையில் இருக்கும்போது கூட காவேரி எப்படி பரிதவிச்சு போயிட்டா தெரியுமா, அவள் பட்ட கஷ்டமும் நஷ்டமும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இந்த மாதிரி பேசுகிற, என்ன தெரியுமா உனக்கு, காவேரி மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ நல்லவ, அவள் நல்லவளாக இருக்கிறதால தான் ஒன்றை மாதிரி ஆளுங்களாம் இந்த வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாதெல்லாம் பேசி காவேரி வந்து அசிங்கப்படுத்தினேன், அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பார், காவேரி தான் விஜயோட பொண்டாட்டி, மேலும் காவேரி தான் அவன் விரும்புகிறான், அவன் மனசில் காவேரி தான் இருக்கா, 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு நீ இளைஞராக இருக்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, உன்னை கூட்டினு வந்து வச்சதுக்கு 2 பேரும் அனுபவிக்கிறாங்க, அப்போவே காவேரி கிட்ட நான் சொன்னேன், உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, இவளை ஏண்டி கூட்டின்னு வந்த இங்கேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பாவம் கேட்டாளா, அப்பாவியா இருக்கா, இப்போ பாரு பாம்புக்கு பால் வாத்துற மாதிரி நீ வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பாட்டி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புமா, இங்கே பாருங்கள், முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் என் பேரன் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நிம்மதியாக வாழ முடியும், சும்மா இவளை இங்கே வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் வந்து மல்லடிக்க முடியாது, இவள் பேசுகிற பேச்சும் இவள் பண்ணுற வேலையும் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. தாத்தா வந்து நீ அமைதியாக இருக்கல, நீ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருமா வெண்ணிலா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, காவேரிக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க லைஃப்பை அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க, நீ உண்மையிலேயே வந்து விஜய் விரும்பி இருந்தா அவன் விருப்பத்தை தான் நீ பெருசாக எடுத்துக்கணும், ஆனால் நீ வந்து உண்மையிலே விரும்பின மாதிரி எனக்கு தெரியல, காவேரி உண்மையிலே விஜய் விரும்பினதால் தான் அவன் விருப்பத்தை பெரிய விஷயமா அவள் எடுத்துக்கிட்டா, அதனால தான் அவன் விரும்பின பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நினச்சி உண்மையிலேயே நாங்கள் பெருமை தான் படுறோம், எங்களுக்கு காவேரி கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், தயவு செய்து இதுக்கப்புறமும் வந்து விஜயோட வாழ்க்கையில் தலையிடாமல் அவன் நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினச்சேன்னா தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போமா, உன்னை கையெடுத்து கும்பிட்றோம் அப்படின்றாங்க. அது கேட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாங்க வந்து வெண்ணிலாவால் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்து விஜய் தாத்தா என்ன இப்படி சொல்ல, எங்கள் தாத்தா சொன்னது கரெக்டான வார்த்தை தான், தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வாங்க மாமா போகலாம், ஆனால் நான் எல்லாரையும் நிம்மதியாக விடுவேன் நினச்சி கூட பார்க்காதீங்க, இங்கே பாரு விஜய் என்னை தூக்கி இன்றைக்கி எரிஞ்சிட்டல, உனக்கு எல்லாத்துக்கும் வட்டிக்கு முதற்கா நான் தருவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாடா இந்த பொண்ணை போய் நீ விரும்பி இருக்க பாரு, சே பொண்ணா இப்போ அப்படின்றாங்க பாட்டி.